ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம இந்த மாதிரி கம்பில் சாதம் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். இதில் அயன், கால்சியம், நார் சத்து அதிகமாக இருக்குது. நான் இந்த மாதிரி 1.5 கப்பு கம்பு எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிக்கிங்க. ட்ரை பண்ணிவிட்டு அதில் இருக்கிற உம்மியெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பல்ஸ் போட்டு மட்டும் எடுத்துக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் அம்மி இருக்குங்க, உரல் இருக்கும், அதில் இடிச்சிருவாங்க. நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு சிம்பிளாக இதை எடுத்துடலாம். நல்லா புடச்சிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா பவுடர் ஆயிரும். இப்போ திரும்பவும் இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கோதுமை ரவை சைஸ்க்கு நம்ம மறுபடியும் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த கம்பு சோறு நம்ம குக்கரில் தாங்க சிம்பிளாக ஈஸியாக செய்ய போகிறோம். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 கப்பு கம்புக்கு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இதுதான் கரெக்டான அளவாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு பவுலில் கம்பை ஆட் பண்ணிவிட்டு 3 கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1.5 கப்பு எடுத்திருக்கேன் கம்பு, அதுக்கு 4.5 கப்பு தண்ணி தேவைப்படுங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடிகனமான பாத்திரம் இனி ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கம்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட்டையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சே செய்யலாம். ஆனால் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. நம்ம இந்த மாதிரி கஞ்சி செய்கிறப்ப, ராகி களி, கம்பு எல்லாம் செய்கிறப்ப ஒரு டிப்பு என்னென்னா, நம்ம மிக்ஸ் பண்ணுறது பபிள்ஸ் வர வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா அடி பிடிக்காதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 5 minutes ஒன்ஸ் நீங்கள் கலந்து விட்டால் போதும். பாருங்க, கொஞ்சம் கெட்டியாயிட்டே இருக்கு. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதும். ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. 20 minutes ஆச்சுங்க நல்லா வெந்து தண்ணி ட்ரை ஆகி வர்றதுக்கு. பாருங்க, கெட்டியாயிட்டே வருது. இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் அடியில் தண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். அது மேலே ஒரு தட்டு வச்சு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. லிட்டை போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, தட்டில் லைட்டாக தண்ணி இருக்கு. பாருங்க, நல்லா எவ்வளோ கெட்டியாயிருச்சு. இந்த மாதிரி சூப்பராக வந்துருங்க நம்ம கம்பு சாப்பாடு. பார்க்குறப்பவே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இப்போ சூடாக இருக்குங்க, நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. ஒரு 5 to 10 minutes விட்டுருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு 10 minutesக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாங்க. கரண்டியில் நல்லா கையில் எடுத்தும்
உருண்டை பிடிச்சி போடலாங்க. இல்லைன்னா ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா உருட்டியும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு நம்ம கம்மஞ்சோறு. கம்மஞ்சோரை வந்து நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு கறி குழம்பு, வேர்க்கடலை சட்னி, சாம்பார் எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நீங்கள் பவுலில் போட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம கம்மஞ்சோறாக கரைச்சிக்கலாங்க. எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம். இப்போ நம்ம தேவையான அளவு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் காலையில் பாருங்கள் நம்ம கம்மங்கூழாக கரைச்சி எடுத்துக்கலாம். இதை உங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் தயிர் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் மோர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கம்மஞ்சோத்தை வந்து நீங்கள் கையில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஸ்பூனில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. மோராக இருந்துச்சுன்னா நீங்கள் சூப்பராக கம்மஞ்சோரை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயமும் மோர் மிளகாயும் சூப்பராக இருக்குங்க. பெஸ்ட்டு காம்பினேஷன் அதுதான். நம்ம கரைச்சி வச்ச கம்மஞ்சோத்தை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தை வச்சு சர்வ் பண்ணிக்கலாங்க. இந்த சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கம்மஞ்சோத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப போய் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.